ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசனை கண்டினியூ பண்ணி அதில் வந்து இன்னொரு அட்டாமிக் மாடல் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து போர்ஸ் அட்டாமிக் மாடல் அண்ட் அதில் வந்து ஒவ்வொரு ஆர்பிட் அப்படின்னு டிஃபைன் பண்ணி அதில் எனர்ஜி, ரேடியஸ், வெலாசிட்டின்னு லைக் ஃபிக்ஸடாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதை பற்றியும் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ன்ற கான்செப்டும் இந்த போர்ஸ் மாடலோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போர்ஸ் அட்டாமிக் மாடலை என்ன ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸை சுற்றி சர்க்கிள் பாத்ஸில் போகுது. ஓகேவா, இதை நம்ம வந்து ருதர்ஃபோர்டோட மாடல்லே பார்த்தோம். இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்னால், அந்த சர்க்குலர் பாத்ஸை வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபிக்ஸ்னால் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு பாத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, ஒரு ரேடியஸ் இருக்குது அப்படின்னு அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த சர்க்குலர் பாத்துக்கு என்ன பேர்னா ஆர்பிட்ஸ். ஸோ இப்போ நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னா இதை சுற்றி இது ஒரு சர்க்குலர் பாத், இது ஒரு சர்க்குலர் பாத், இது ஒரு சர்க்குலர் பாத். இது சர்க்கிள் மாதிரி இல்லை, பட் இது சர்க்குலர் பாத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது எல்லாமே ஆர்பிட்ஸ். அப்போ இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு எனர்ஜி, ஒரு ரேடியஸ், அது வந்து ஃபிக்ஸட். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்பிட்ஸில் தான் வந்து சுற்றிட்டுருக்கு. கரெக்டாக? அப்போ இது என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்டுக்குள்ளே சுற்றுற வரைக்கும் அது வந்து எனர்ஜி கெயினும் பண்ணாது, லூஸும் பண்ணாது. இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். ஏன்னா வந்து நம்ம இந்த ருதர்ஃபோர்ட் மாடலோட மேஜர் ட்ராபேக்கே வந்து நியூக்ளியஸ் இங்கே இருக்கும்போது எலக்ட்ரான் இங்கே இருந்துச்சுன்னா இது வந்து அப்படியே எனர்ஜி சுற்ற எனர்ஜி லூஸ் ஆகி வந்து நியூக்ளியஸோட கலைட் ஆயிரும். அப்போ வந்து ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற பிரச்சனை தான் ருதர்ஃபோர்ட் மாடலோட மேஜர் ட்ராபேக். ஸோ இங்கே வந்து அந்த பிரச்சனை வந்து கிடையாது, பிகாஸ் இங்கே வந்து ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ். இப்போ ஃபிக்ஸட் ஆர்பிட்ஸ்னால் அது வந்து எனர்ஜி லூஸ் பண்ணி இங்கே போய் நியூக்ளியஸோட கொலைட் ஆகிறதுக்கெலாம் இங்கே சான்ஸ் இல்லை. அது வந்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஃபிக்ஸட் எனர்ஜி தான், அதை விட கெயினும் பண்ணாது, லூஸும் பண்ணாது. அப்படி நம்ம வந்து எனர்ஜி சப்ளை பண்ணுறோம் இல்லை, அது வந்து எனர்ஜி லூஸ் பண்ணுதுன்னா அப்போ என்ன ஆகும்னா எலக்ட்ரான் வந்து ஆர்பிட் டு ஆர்பிட் மூவ் ஆகும். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயின் பண்ணும்போது அது வந்து ஒரு லோவர் டு ஹையர் ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் எனர்ஜி இங்கே கொடுக்குறேன்னா, இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு வந்து நான் எனர்ஜி கொடுத்தேன்னா இது வந்து அந்த எனர்ஜியை கெயின் பண்ணி மேபி இந்த ஆர்பிட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் எனர்ஜி. நான் கொடுக்குற எனர்ஜி வந்து ஒரு ஆர்பிட் மூவ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சுன்னா இங்கே ஜம்ப் ஆகும். நான் கொடுக்குற எனர்ஜி வந்து இனஃப் டு ஜம்ப் டில் ஹியர், இது வரைக்கும் மூவ் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சுன்னா இந்த ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் கெயின் ஆகும்போது லோவர் எனர்ஜி டு ஹையர் எனர்ஜி. அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இது வந்து திருப்பி எனர்ஜி லூஸ் பண்ணணும் இங்கே. அப்போ லூஸ் பண்ணும்போது ஹையர் டு லோவர் எனர்ஜி லெவல். அப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இது வந்து லூஸ் ஆகுது, எனர்ஜி லூஸ் பண்ணுது, அப்போ திருப்பி இங்கே போயிடும். ஓகே, ஸோ அப்போ வந்து எனர்ஜி கெயின் பண்ணும்போது லோவர் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கும், எனர்ஜி லூஸ் பண்ணும்போது ஹையர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து லோவர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ரேடியேஷன் வந்து பேசிக்காக கொஞ்சம் ரெஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே பேசிக்காக இங்கே ரேடியேஷன் வந்து அப்சார்ப் பண்ணுறனால தானே இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே ஆர்பிட் ஜம்ப் பண்ணுது. ஸோ இல்லை இங்கே இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ரேடியஸ் வந்து எமிட் பண்ணும்போது தான் திருப்பி வந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு போகுது. அப்போ இந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் வந்து போர்ஸ் ஃப்ரீக்வன்சி ரூல் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ ஒரு 2 லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு நடுவில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆச்சுன்னா அந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி அதான் வந்து நியூ இஸ் ஈக்குவல் டு E2 - E1 by H. ஸோ E2 - E1 நத்திங் பட் E2 வந்து E1லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இப்போ E1ல் இருக்குது, E1லேருந்து ஒரு ஹெச்நியூ எனர்ஜி வந்து இதர் அப்சார்ப் ஆகலாம் இல்லாட்டி எமிட் ஆகலாம். அது எமிட் ஆகி E2 லெவலுக்கு E2 ஆர்பிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அப்போ உனக்கு வந்து இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து அப்போ என்ன இருக்கும், ஹெச்நியூ இஸ் ஈக்குவல் டு E2 - E1 தானே. அப்போ நியூ என்ன, E2 - E1 by H. இதுதான் ஃபார்முலா, இதுதான் இங்கேயும் இருக்குது. ஸோ
இந்த எலக்ட்ரான் இந்த ஒரு எனர்ஜி ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு அப்சார்ப் பண்ணும்போது அதை ரேடியேஷன் அப்சார்ப் பண்ணுதில்ல, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து E2 எந்த லெவலுக்கு ஜம்ப் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் E2, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு E1னா இந்த ஆர்பிட்டோட ஃபிக்ஸட் எனர்ஜி மைனஸ் இந்த ஆர்பிட்டோட ஃபிக்ஸட் எனர்ஜி டிவைடட் பை ஹெச், அதுதான் வந்து இதை அப்சார்ப் பண்ண ஃப்ரீக்வன்சி. ஸோ அதே மாதிரி தான் உல்டாவாக எமிட்டடுக்கும் வரும், சேம் திங். ஓகே, ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் is in a given stationary state is an integral multiple of h by 2 pi. ஸோ ஒரு கிவன் ஸ்டேஷ்னரி ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, அதை வந்து ஒரு ஆர்பிட், ஒரு ஃபிக்ஸட் ஆர்பிட், இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த ஆர்பிட்டில் சுற்றும்போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் அது வந்து ஒரு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் ஹெச் பை 2 பை. ஹெச் பை 2 பை அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஏன்னா ஹெச் வந்து கான்ஸ்டன்ட், 2 பையும் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த என்டையர் வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். அண்ட் அதோட எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்குலர் மொமெண்டம் வந்து இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ். இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ்னால் என்ன, லைக் வந்து 1 டைம்ஸ் ஹெச் பை 2 பை, 2 டைம்ஸ் ஹெச் பை 2 பை, அந்த மாதிரி. லைக் 1.5, 2.3 அந்த மாதிரி இருக்காது. இன்டீஜர்ஸ், இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹெச் பை 2 பை. ஆங்குலர் மொமெண்டமோட இன்னொரு ஃபார்முலா வந்து MVR. ஸோ இதில் வந்து M வந்து மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், V வந்து வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான், அண்ட் R வந்து இந்த நம்ம இந்த சர்க்குலர் பாத் சொல்கிறோம்ல, ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் தட் சர்க்குலர் பாத். ஸோ இன் திஸ் கேஸ் இது வந்து ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட். ஓகே, ஸோ இது வந்து இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் h by 2 pi. ஸோ n வந்து இஸ் சம் இன்டீஜர், ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜர் h ஆஃப் h by 2 pi. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ சொன்னேன், ஒரு ஆர்பிட் இருக்குன்னா அதுக்கு வந்து ஃபிக்ஸட் எனர்ஜி, இப்போ இந்த ஆர்பிட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் ரேடியஸ் இருக்கும். அப்போ இந்த ஆர்பிட்டுக்கு ஒரு ஃபிக்ஸட் எனர்ஜி இருக்கும், ஒரு ஃபிக்ஸட் ரேடியஸ் இருக்கும். ஆனால் வந்து இதுவும் சேம் கிடையாது. இது வந்து இதுக்கு வந்து இட் வில் ஹேவ் slightly lower energy than இந்த ஆர்பிட்டுக்கு slightly lower energy than this ஆர்பிட்டில். ஸோ அது வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்பிட்டோட எனர்ஜி, ரேடியஸ், வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு nth ஆர்பிட், ஸோ இது நியூக்ளியஸ்னால் இது வந்து n equal to 1 ஆர்பிட், இது வந்து n equal to 2 ஆர்பிட், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் வந்து இட்ஸ் கிவன் பை திஸ் ஃபார்முலா, minus 13.6 z square by n square in EV. இதே ஜூல்ஸ்னால் minus 2.18 into 10 power minus 18, அது z square by n square. இங்கே வந்து z, இங்கே எல்லா இடத்துலையுமே zன்னு யூஸ் பண்ணுறது வந்து அட்டாமிக் நம்பர். ஓகே, ஸோ அடுத்து ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட். ஸோ ஒரு ரேடியஸ் வந்து n ஸ்கொயர் பை z டைம்ஸ் 0.528 A0 ஆங்ஸ்ட்ராம்ஸ். ஓகே, இந்த A இப்படி போட்டால் இது வந்து ஆங்ஸ்ட்ராம், இது வந்து பேசிக்லி 10 power minus 10 மீட்டரோட சிம்பிள் மாதிரி. இப்போ நான் வந்து 10 power minus 9க்கு வந்து நம்ம நானோமீட்டர் அப்படி யூஸ் NM அப்படின்னு போடுறோம்ல, ஸோ அந்த மாதிரி 10 power minus 10க்கு ஆங்ஸ்ட்ராம்ஸ்னு இது எழுதுவாங்க. ஸோ ஒரு ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் இஸ் n ஸ்கொயர் பை z டைம்ஸ் 0.528 ஆங்ஸ்ட்ராம்ஸ். ஸோ இந்த 0.528 ஆங்ஸ்ட்ராம்ஸை என்னன்னு சொல்லுவாங்கன்னா A0 அப்படின்னு ஒரு இது. ஸோ இதை வந்து சில கொஷின்ஸில் வந்து இது டேரெக்டாக இப்படி கொடுக்காம A0ன்னு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த வேல்யூ. ஓகே, ஸோ அப்புறம் வந்து இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே ஒரு ஃபிக்ஸட் ஆர்பிட்டில் இருந்துச்சுன்னா அதோட வெலாசிட்டியும் கான்ஸ்டன்ட் தான், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டி என்னன்னு பார்த்தா 2.18 into 10 power 6 z by n meters per second. ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே z வந்து அட்டாமிக் நம்பர், n வந்து அந்த nth ஆர்பிட், எந்த n equal to 1 2 அந்த மாதிரி எந்த ஆர்பிட்டோ அதுதான் n. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன, பேசிக்காக எனர்ஜி டிஃப்ரென்ஸ்னால் என்ன, E2 minus E1 முன்னாடியே பார்த்தோம். அப்போ E2க்கு என்ன ஃபார்முலா வரும், இந்த minus 13.6
ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் n1 ஆர்பிட்லேருந்து n2 ஆர்பிட் போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ எனர்ஜி டிஃப்ரென்ஸ் டெல்டா இ. இந்த டெல்டானா லைக் டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி வந்து E2 மைனஸ் E1. அப்போ இதுக்கு என்ன வரும்? மைனஸ் 13.6 z² பை n2 ஸ்கொயர், ஏன்னா E2ல. ஓகே, மைனஸ் ஓகே இங்கே குட்டி எழுதுறேன். ஓகே, மைனஸ் 13.6 z² பை n2 ஸ்கொயர், இதுதான் E2 மைனஸ் அதே மைனஸ் 13.6 z² பை n1 ஸ்கொயர், ஏன்னா இதான் இது E2, இது வந்து E1. அப்போ இதில் வந்து நான் இந்த மைனஸ் 13.6 காமன் எடுத்துட்டேன்னா என்ன வரும்? மைனஸ் 13.6 z² காமன் எடுத்துடலாம். இதுவும் காமன் எடுத்துட்டா என்ன வரும்? 1 பை n2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை n1 ஸ்கொயர். கரெக்டாக? இதுதான் இங்கே கொடுத்துருக்க ஃபார்முலா. minus 13.6 1 by nf minus ni nf square minus 1 by ni square. இதில் nf nothing but final. ஸோ இது ஐங்கிறது வந்து இனிஷியல். ஸோ எந்த ஆர்பிட்லேருந்து இனிஷியலாக எந்த ஆர்பிட்டில் இருக்கோ அது ni. அது ஜம்ப் ஆகி ஃபைனலாக எந்த ஆர்பிட்டில் இருக்கோ அது nf. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா டு ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி பிட்வீன் டூ ஆர்பிட்ஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபியூ டேர்ம்ஸ் பார்க்கணும். அயோனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா டெஃபினேஷன் என்னென்னா, ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். அப்போ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜினா அப்போ அந்த எலக்ட்ரான் வந்து இருக்கிறதுலே வந்து லூஸ்லி ஹெல்டு அந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த கேஸுக்கு நம்ம என்ன கண்டிஷன் எடுப்போம்னா, இனிஷியல் ஆர்பிட் வந்து 1னும் ஃபைனல் ஆர்பிட் வந்து இன்ஃபினிட்டி, ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் எலக்ட்ரானை. ஸோ இதுதான் வந்து இப்போ இதே ஃபார்முலாவில் வந்து நீ மைனஸ் 13.6 nf ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 1 பை இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 1 பை 1 ஸ்கொயர். 1 பை இன்ஃபினிட்டி வந்து 0, ஏன்னா 1 டிவைடட் பை சம் வெரி வெரி லார்ஜ் நம்பர். அப்போ வந்து 0 மாதிரி, அது டென்ஸ் டு 0. அப்போ வந்து மைனஸ் 13.6 உங்கள் z² மாதிரி மைனஸ் 13.6 z² மைனஸ் இது 1 பை 1 ஸ்கொயர்னால் என்ன? மைனஸ் 1 தான். ஸோ அப்போ இங்கே ஒரு மைனஸ் வரும், இந்த மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ். ஸோ 13.6 z² தான் வந்து ஒரு ஆட்டமோட அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் எலக்ட்ரான் டு மூவ் ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட் வந்து எப்பயுமே n = 1. n = 1ல் தான் வந்து எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அது எனர்ஜி கெயின் பண்ணும்போது இப்போ n = 2க்கு போகுது, இல்லாட்டி இன்னொரு ஆர்பிட் இங்கே இருக்குது n = 3. இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே ஜம்ப் ஆகுதுன்னா இதெல்லாம் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். n = 1னா கிரவுண்ட் ஸ்டேட், n = 2, 3, 4 அது எல்லாமே எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகணுன்னா எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதுதான் வந்து எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஸோ இதில் வந்து பேசிக்காக இதில் ஒரு என்ன கண்டிஷன்னா n இனிஷியல் வந்து 1, n ஃபைனல் வந்து நம்ம எந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம அக்கார்டிங் டு த கொஸ்டின் பண்ணோம். பட் n இனிஷியல் வந்து 1. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரானுக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜியும் இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நான் PE அப்படின்னு டினோட் பண்ணுவேன், கைனட்டிக் எனர்ஜி தான் KE. ஸோ அந்த எனர்ஜி இந்த ஃபார்முலா வந்து டோட்டல் எனர்ஜிக்கு கரெக்டாக. அப்போ அந்த டோட்டல் எனர்ஜியில் எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அதுக்கு தான் இந்த ரிலேஷன். ஸோ டோட்டல் எனர்ஜி பேசிக்காக இட் இஸ் டோட்டல் எனர்ஜி வந்து பேசிக்காக கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது வந்து பேஸ் ஃபார்முலா. இதில் வந்து இது என்ன ரிலேஷன்னா, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு
minus 2 times kinetic energy, and it is equal to potential energy by 2. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா தனியாகவும் கண்டுபிடிக்கலாம். கைனட்டிக் எனர்ஜி இஸ் minus half times total energy and potential energy is 2 times total energy. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஃபார்முலாஸ். ஓகே, ஒரு கொஸ்டின் பண்ணலாம். The radius of second orbit of Li2 plus is x. Expected radius of third orbit of Be3 plus is dash. ஓகே, இப்போ ரேடியஸுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோங்க, n square by z times this 0.528 angstroms. ஸோ Li2 plus கேஸில் r is equal to அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், இங்கே வந்து n வந்து செகண்ட் ஆர்பிட், அப்போ 2 ஸ்கொயர். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 3. அப்போ இது வந்து நான் A0ன்னு இப்போதைக்கு போடுறேன். ஓகே, இதுதான் வந்து எக்ஸ். ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் Li2 ப்ளஸ். அப்போ அடுத்து வந்து ரேடியஸ் ஆஃப் B3 ப்ளஸ் எடுக்கலாம். B3 ப்ளஸுக்கு என்ன ஆகும், இது வந்து தேர்ட் ஆர்பிட் கேட்குறாங்க. ஸோ B3 ப்ளஸ்னால் அப்போ இது என்ன ஆகும், 3 ஸ்கொயர் பை பியோட அட்டாமிக் நம்பர் என்ன 4, அப்போ டைம்ஸ் A0. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரேஷியோ போட்டால் ஆன்சர் வந்துடும் தானே. ஸோ வந்து R ஆஃப் Li2 ப்ளஸ் டிவைடட் பை R ஆஃப் B3 ப்ளஸ். இது வந்து அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4 by 3 A0 by 3 ஸ்கொயர் வந்து 9 by 4 A0. ஸோ A0 கேன்சல் ஆயிடும். அப்போ 4 times 4 by 3 times 9, இப்போ 16 by 27. ஸோ R Li2 ப்ளஸ் அது நத்திங் பட் என்ன எக்ஸ். அப்போ எக்ஸ் பை R B3 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 16 by 27. அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் B3 ப்ளஸ் இந்த பக்கமும் இந்த 27 by 16 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன வரும், R B3 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 27x by 16. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கா. ஓகே, டி ஆப்ஷன். ஸோ இது வந்து டேரெக்டாக ஃபார்முலா பேஸ்டாக. என்னுக்கு வந்து இங்கே செகண்ட் ஆர்பிட்னால 2 போடுறோம், இங்கே தேர்ட் ஆர்பிட்னால 3 போடுறோம். அண்ட் அட்டாமிக் நம்பர் வந்து லித்தியமுக்கு 3, பெரிலியமுக்கு 4. ஸோ அதுக்கப்புறம் ரேஷியோ எடுத்து சால்வ் பண்ணுறது தான். அடுத்து இன்னொரு கொஸ்டின். எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் த ஃபர்ஸ்ட் போர் orbit of hydrogen is minus 2.18 into 10 power minus 18 joules. Its energy in the third Bohr orbit is. So energy formula என்ன, minus 13.6 z square by n square. Okay, இந்த ஜூல்ஸில் பார்ப்போம். minus 2.18 into 10 power minus 18 z square by n square. So energy first Bohr orbit, so E1 is equal to minus 2.18 into 10 power minus 18 into z square by n square. இது வந்து ஹைட்ரஜனில் z is equal to 1. இது ஃபஸ்ட் ஆர்பிட்டுங்கும் போது n is equal to 1. அப்போ இது என்ன ஆகும், minus 2.18 into 10 power minus 18 joules. இதுதான் கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைன். அப்போ E3 நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து. அப்போ minus 2.18 into 10 power minus 18 z ஸ்கொயர், இங்கே z சேம் தான், ஹைட்ரஜன் தான், ஸோ 1. ஆனால் இங்கே வந்து n is equal to 3, அப்போ by 9. ஸோ இந்த பார்ட் வந்து சேம் as this. அப்போ நான் என்ன போடலாம், இதை ஜஸ்ட்டு இதுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் E1ன்னு போட்டுக்கலாமா. E1 times 1 by 9. அப்போ 1 by 9th of this value. இந்த this வேல்யூங்கிறது என்னதுன்னா எனர்ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்பிட். ஸோ E1. ஸோ E3 நம்ம கேல்குலேஷன் படி E1 by 9. ஸோ அதான் 1 by 9th of this value.